எப்பெல்லாம் நான் பார்க்க வரேனோ அந்த அம்மன் வந்து எனக்கு வந்து பேசுவாங்க. இன்னைக்கு கூட என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நான் வரும்போது ஐயர் சொன்னாரு, இருமா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ அம்மா கிட்டன்னு சொன்ன உடனே பூலாம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. பக்தி பரவசமா இருக்கீங்க நீங்க. சொல்லுங்க, எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க? அம்மா பஞ்சமணிக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. நம்ம கேட்டது எல்லாமே தருவாங்க. நம்ம வந்து நம்மளே பாக்குற மாதிரி இருக்குங்க. நம்ம கிட்ட பேசலாம். அந்த அம்மா போய் நின்னாங்கன்னா நம்ம உத்தரவு கொடுக்குங்க. இந்த பூ வந்து அழகா நம்ம மேல இருந்து விழுங்க அழகா வந்துட்டு. முடியாத விஷயங்கள் நம்ம வந்து மனசால குறைக்க வச்சோன்னா கண்டிப்பா நடக்கும். அவங்க ஒரு முழம் பூ ₹1 கொடுத்தாலுமே போதும் அவங்களுக்கு எப்பவுமே. 3 தடவை வந்து மஞ்சள் மாலை வாங்கி போட்டேன். 4வது தடவை அந்த அம்மா கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டா. அப்ப சக்தி தானே. அம்மா கனவுலயும் வரா, நம்ம கிட்ட பேச செய்யறா, விளக்குலயும் உத்தரவு தரது, அதெல்லாம் உண்மையாவே நடக்கிற ஒரு விஷயம் தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களா வந்துட்டு இருக்கேன் வடபழனி வாராகி அம்மனுக்கு. எனக்கு வந்து ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு அடுத்தடுத்து நம்மளுடைய இந்த ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வாராகி அம்மனை பற்றி ஒரு விழிப்புணர்வு தெரிஞ்சுது. அப்போ நான் வரும்போது அந்த அம்மனை எப்பெல்லாம் நான் பார்க்க வரேனோ அந்த அம்மன் வந்து எனக்கு வந்து பேசுவாங்க, பதில் கொடுப்பா. இன்னைக்கு கூட என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நான் வரும்போது ஐயர் சொன்னார், இருமா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ அம்மா கிட்டன்னு சொன்ன உடனே பூலாம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால வாராகி அம்மான்றது வந்து ஒரு பதில் கொடுக்கும் தெய்வம். நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நிறைய கண்திருஷ்டி இந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் நான் எப்பயாவது நான் மன உடைஞ்சி வரும்போது நிறைய விஷயங்களை வந்து அவங்க எனக்கு வெளிப்படையாகவும் வந்து அவங்களுடைய பதில் வந்து உடனே எனக்கு கிடைச்சிது. ஒரு மன நிம்மதியும் மன திருப்தியும் எனக்கு வந்து வடபழனி வாராகி கோயில் வரும்போது எனக்கு கிடைக்கும். அம்மா செய்கிற ஒரு விவசாய தொழிலை தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். அம்மாவுடைய இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நெல் சம்மந்தப்பட்ட சிறுதானியங்கள் சம்மந்தப்பட்ட தொழிலை தான் செய்கிறேன். இப்போது என்னுடைய தொழில்கள் வந்து நல்லபடியாக போகிறதுக்கு காரணம் அம்மாவுடைய அனுகிரகம் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. உங்களுக்கு வாராகி அம்மாவை எனக்கு இந்த ஒரு விஷயத்தினால தெரியும், இவங்க சொல்லிதான் தெரியும், அந்த மாதிரி யாராவது சொல்லிட்டு? எனக்கு யாரை சொல்லியும் தெரியல. நான் ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப மன உடைஞ்சி இருக்கும் போது எனக்கு வந்து ஒவ்வொரு பார்க்குற இடங்கள்லாம் வந்து வாராகி தெரிகிற மாதிரி எனக்கு ஒரு தோணல் இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போது நம்ம வந்து போகக்கூடாதுன்னும் போது என்னோடய வீடு வந்து இங்கே கோடம்பாக்கத்தில் இருக்குது. நியர்பை ஏரியா ஆஃப் வாராகி நான் போட்ட பிறகு வடபழனி கோயில் தெரிஞ்சுது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய விவசாயம் சார்ந்த எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து தஞ்சாவூராக இருந்தாலும் சரி, திருத்துறைப்பூண்டியாக இருந்தாலும் எங்கே போனாலும் பக்கத்தில் வாராகி கோயில் இருந்தால் பார்க்காம நான் வரவே மாட்டேன். வாராகி அம்மனை எவ்வளோ நாளாக வழிபட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி ஒரு 3 வருஷமா இங்கே வந்துட்டு இருக்கேன் இந்த கோவிலுக்கு. போகும்போதெல்லாம் பார்த்துட்டு போவேன். பட் நான் ஸ்டார்டிங் கும்பிட வரல. அதுக்கப்புறமா கோவிலுக்குள்ளே நானாக தான் வரணும் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே எனக்கு வந்து வராகி அம்மனை பற்றி நிறைய விசிட் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அவங்களே அழைக்கிற மாதிரி இருந்ததுனால நான் உள்ளே வர ஆரம்பித்தேன். ஒரு 2-3 விஷயம் நான் வேண்டிக்கிட்டு உள்ளே வந்தேன். அது எல்லாமே எனக்கு நடந்துச்சு சூப்பர் கோவிலில். இப்போது அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, இன்னைக்கு பஞ்சமி நாளங்கமா வந்திருக்கீங்க. அம்மாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலு. இன்னைக்கு என்ன மேம் கையில் வளையெல்லாம் வச்சுருக்கீங்க? என்ன இது? அவங்களுடைய மாலை, வளையல் மாலை. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு அந்த மாலை எப்போவுமே கொடுத்துருவாரு. அப்படி அது அவங்க எப்பவுமே வந்து எனக்கு நான் உள்ளே போகும்போது வேண்டும் போதே அவங்க எனக்கு கொடுக்குற மாதிரி அதை கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. அம்மா கூப்பிட்டவங்க எல்லாருமே சொல்லுவாங்க மேம் நிறைய மிராக்கிள்ஸ் நடந்ததுன்னு. உங்கள் வாழ்க்கையில் நடந்த மிராக்கிள் பற்றி பேசலாமா? நடந்திருக்கு. நான் வேண்டிக்கிட்டு உள்ளே வந்த ஒரு 3 விஷயம். அந்த 3 விஷயமும் எனக்கு அப்படியே நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய மதரின்லா வந்து ரொம்ப சிக்காக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டிட்டு வந்தேன். அவங்களுடைய இதுவும் எனக்கு நல்லா நான் என்ன வேணும்னோ அது அப்படியே நடந்துச்சு. 2வது வந்து எங்கள் அப்பா, அவரும் ஹாஸ்பிட்டலில் இசிஜியில் இருந்தார். ஸோ அதுவும் நான் வேண்டிட்டு வந்தேன், அதுவும் நடந்தது. தென் அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன், ப்ரெக்னென்ட்டும் ஆகிட்டேன். சந்தோஷமா. சார், எவ்வளோ நாளாக இங்கே வாராகி அம்மன் கோவில் வந்துட்டு? நான் ஒரு 5 வருஷமாவே வந்துட்டு இருக்கேன். இங்கே நாங்கள்லாம் சர்வீஸ் பண்ணுறவங்க. நாங்கள் இவங்க எல்லாருமே சர்வீஸ் பண்ணுறோம். இங்கேயே இருப்பீங்க? இங்கே பக்கத்து தெரு தான். நாங்கள் எல்லாருமே 5 வருஷமா இந்த கோயிலுக்கு நாங்கள் ஒரு 16 வருஷம் 17 வருஷமா வந்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி. அப்போ உங்களோட அனுபவத்தில் நிறைய நம்ம கேட்கலாம். உங்களோட பார்வையில் வாராகி அம்மனை பற்றி? வாராகி அம்மன் ரொம்ப பவர்ஃபுல். ஆக்சுவலி முடியாத விஷயங்கள் நம்ம வந்து மனசால குறைக்க வச்சோன்னா கண்டிப்பாக நடக்கும். அவங்க ஒரு முழம் பூ ₹1 கொடுத்தாலுமே போதும் அவங்களுக்கு எப்பவுமே.
எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. வேலையில இடம் வாங்குறது, முடியாத பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே. நீங்க 16 வருஷமா சாமி கும்பிட்டுருக்கேன்னு சொல்றீங்க. ஆனா இப்போ ஒரு சமயமா ஒரு 2 வருஷமா தான் நான் வாராகியம்மா பத்தி நிறைய பேர் வந்து வழிபடுறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியல வாராகி இருக்கிறது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாருக்குமே வாராகி இருக்காங்க. யூடியூப்ல சோஷியல் மீடியா. சோசியல் மீடியா தான் மெயின் ரீசன். அதனால தான். ஓகே. உங்க பார்வையில எனக்கு இந்த ஒரு மிராக்கிள் நடந்தது என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது அப்படின்னு அம்மா ஏற்படுத்தின ஒரு அதிசயம். அதிசயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பூர்வீக சொத்து இருந்துச்சு. அது வரவே வராதுன்னு நினைச்சிட்டு இருந்த சொத்து நாங்க. பட் நாங்க ஒரு 10-15 வருஷமா போராடிட்டு இருப்போம். கோரிக்கை வச்சு 3 மாசத்துல அந்த சொத்தை முடிஞ்சு கைக்கு வந்துருச்சு எங்களுக்கு. ஓகே. எல்லாருக்குமே எங்க பரம்பரை சொந்தம். சந்தோஷம் சந்தோஷம். நான் வாராகியம்மா நானும் கும்பிட்டுருக்கேன். இப்போ என் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க அற்புதங்கள் நடந்தது, அவங்க பேசுவாங்க அந்த மாதிரி. உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லலாம். அற்புதங்கள் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், எனக்கு வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகும்போது நான் வந்து அந்த அம்மா கிட்ட அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துட்டு அம்மா கிட்ட வரும்போது, உனக்கு ஒன்றும் இருக்காது, நீ போயிட்டு வான்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. அதே மாதிரி டாக்டர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சீக்கிரம் குணமாயிடுவீங்கன்னு. அதனால் எந்தெந்த ஒரு காரியங்கள், நல்ல காரியம் இருந்தாலும் சரி, என் மன உடைச்சலாக இருந்தாலும் சரி, வாராகி கோயிலில் வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்லுவேன். அது வந்து ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம். இது நாட் ஃபார் அன் அட்வர்டைஸ்மெண்ட், நாட் ஃபார் இது வந்து ஒரு 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 நல்ல ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து அம்மாவை கும்பிடும்போது ஒரு சில பேருக்கு குழப்பம் வருது. இப்படி கும்பிடலாமா, அப்படி கும்பிடலாமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. எப்படி கும்பிடுறது சரியா இருக்கும், எந்த நாள்ல கும்பிடுறது சரியா இருக்கும்? இல்ல, அம்மா எப்படி வேணா கும்பிடலாம். நம்ம மனசால கும்பிடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு முளம் பூ வரப்போ ஒரு முளம் பூ சுத்தமா வந்து கும்பிட்டீங்கன்னா ஓகே. இன்னைக்கு பஞ்சமி நாள்ல இருக்கோம். எப்படி இருக்கு பஞ்சமி நாள்? நீங்க எல்லா பஞ்சமி நாளும் வந்துருவீங்களா? வந்துருவேன், எல்லா பஞ்சமி நாளும் வந்துருவேன். முடிஞ்சா லீவா இருந்தா நான் சர்வீஸ் பண்ணுவேன் எப்பவுமே. ஓகே. லீவ் இல்லைன்னா வந்து சாமி கும்பிட்டு போவேன். அம்மா பஞ்சமி அன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. நம்ம கேட்டது எல்லாமே தருவாங்க எப்பவுமே. ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்களும் நிறைய பஞ்சமி நாள்ல வழிபடுறது இன்னும் சிறப்பு, ரொம்ப சிறப்பு. பஞ்சமி அன்னைக்கு நில பிரச்சனைகள் இருந்தா மெயினா வந்து வாராகி அதுக்கு தான் கும்பிடுறது. இந்த கோயிலுக்கு எவ்வளவு நாளா வந்துட்டு நான் இருக்கீங்க? இன்னைக்குதான் புதுசா வந்திருக்கேன். பாப்பாக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, சரி வேண்டுதல் இருந்தது, சரி இன்னைக்கு பஞ்சமியா இருக்கேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்திருக்கேன். அப்படிங்களா? நேற்று வேண்டி இருந்தேன் சொன்னவரைக்கு அழைச்சிட்டு வரேன்ட்டு. சரி அழைச்சிட்டு வந்து இன்னைக்கு சன்னதிக்கு அழைச்சிட்டு வரணும்ட்டு அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஓகே ஓகே. நீங்க வாராகியம்மனை ரெகுலரா வழிபடுறது உண்டா இல்ல இப்பதான் ரெகுலரா நான் வீட்டுல வச்சு வழிபட்டுட்டு இருக்கேன். நான் எனக்கு நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு. அதனால எனக்கு நீங்க வீட்டுல வழிபடுறதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டுல அம்மா வைக்க கூடாது, அப்ப எனக்கு வச்சதுனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வந்து நல்லதுதான் நடந்துட்டு இருக்கு. அருமை அருமை. அதனால வந்து வாராகி அம்மா வந்து எனக்கு நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. நேற்று இந்த குழந்தைக்கு ரொம்ப முடியாம போய் இன்னைக்கு ஸ்கேன் எடுக்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. பரவாயில்ல, நேற்று நைட்டு வேண்டிட்டு படுத்தேன். அம்மா சன்னதிக்கு இன்னைக்கு அழைச்சிட்டு வரேன்னு வேண்டிட்டு படுத்தேன். அழைச்சிட்டு வந்தேன். கொஞ்சம் பரவாயில்ல பாப்பா, நினைக்கி டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு சூழ்நிலைக்கு கொண்டாந்து அம்மா வந்துட்டாங்க. அதனால எனக்கு சூப்பர் சூப்பர். ராஜா வந்து முறையா அந்த வந்து விநாயகரை கும்பிட்றதுக்கு முன்னாடி வந்து வராகியை கும்பிட்டு தான் எங்கேயுமே போவாராம். அவங்களுக்கு வந்து வராகி தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு முக்கியத்துவமே. அங்க சிவனை விட வராகிக்கு தான் முக்கியம் கொடுப்பாங்க அந்த கோயில்ல. அதனால எல்லாரும் வரவங்க ஃபர்ஸ்ட் வந்து தஞ்சை பெரிய கோயில்ல ஃபர்ஸ்ட் வராகியை தான் வணங்கிட்டு போவாங்க. எனக்கு சோ அங்க போகும்போது அங்கேயும் வராகியம்மனை பார்க்கலாம். பார்ப்பேன் நான். எனக்கு பிறந்த ஊர் வந்து தஞ்சாவூர் தான் நான். அதனால என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த அவசி நான் இப்போ யூடியூப்ல போட்டு பார்த்தேன் வராகி அம்மனை இங்கே எங்கேயாவது பார்க்கணுங்கிறது. அப்போ பார்க்கும்போது தான் சொர்ணா வராகி இங்கே சன்னதியில இருக்காங்கன்னா சரி அழைச்சிட்டு வரணும்னு அழைச்சிட்டு வந்தேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். பஞ்சமி நாள் அது பக்தி பரவசமா இருக்கீங்க நீங்க. சொல்லுங்க, எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் சின்ன பசங்களாக இருக்க சொல்லியிருந்து இது பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. அப்போதுலேருந்தே நாங்கள் வருவோம். நாங்கள் இங்கே எம்ஜிஆர் ஸ்கூலில் படிச்சுட்டு தான் அப்பயே பிள்ளையார் கோயில் இருந்தது. நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் போவோம் அந்த காலத்தில். அதே மாதிரி வராகி ஐயா வந்ததுலேருந்து நல்லா சிறப்பாக இருந்தது. அலங்காரமும் நல்லா இருக்குது. நல்லா எல்லா இதுவும் நல்லா எல்லாருக்கும் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம், குழந்தை பிறந்தவங்க எல்லாம் நல்லபடியா அந்த அம்மா எல்லாரையும் வளர்த்தி கொடுக்குறா. நல்ல சக்தி உள்ள அது கண்டிப்பா நடக்கும். ஓகே. ஆமா. உங்க வாழ்க்கையில நடந்த இந்த ஒரு அற்புதம் என்ன மறக்கவே முடியாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சது. அப்படிங்களா? எவ்வளவு நாள் இருந்தீங்க? 3 தடவை வந்து மஞ்சள் மாலை வாங்கி போட்டேன். 4வது தடவை அந்த அம்மா கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டா.
அப்ப சக்தி தானே. Definitely. அவளால முடியாது, உலகமே அவங்க கையில இருக்கும்போது நம்ம மக்கள் மானிட ஜனம் என்னப்பா செய்ய முடியும்? கண்டிப்பா. தெய்வங்களால முடியாது ஒண்ணுமே கிடையாது. ஓகே. அவங்க மனசு வச்சா எப்படி வேணாலும் நடக்கலாம். கண்டிப்பா. வாராகி அம்மன் பத்தி இப்ப நிறைய பேர் தேடி தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்ல முடியுமா? நாங்க அந்த தெரிஞ்சுக்கிறோம். அம்மா நல்லா சத்துவோ, யார் என்ன நேர்த்தி கடன் வைக்கிறேன் நல்லபடியா முடிச்சு கொடுக்குறாங்க. எந்த குறையும் இல்லை. நம்ம கல்யாணம் ஆகாது, கல்யாணம் நடக்குது, குழந்தை இல்லாததும் குழந்தை பிறகு நம்மளுக்கு என்ன கஷ்டமோ, வேற ஏதோ ஒண்ணு உடம்பு நினைச்சிட்டு முடியலன்னா வந்தாலும் அது கூட நடக்குது. உடம்பு முடியலன்னு இந்த அம்மாண்ட வந்து ஒரு 3 பஞ்சமிக்கு வந்து போனாலே நல்லபடியா எல்லாத்தையும் Okay. முடிச்சுடுறா. நல்லா சக்தி உள்ள வாராகி அம்மா. ஓகே. இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா பழைய பெரிய கோயில் இது. நல்ல ஒரு அம்மன் இது. வாராகி அம்மன்றது நல்ல ஒரு மனசு திருப்தியாக இருக்குது. இதில் வந்து எனக்கு என்னன்னா நல்ல ஒரு படிப்பு விஷயத்துக்கு நல்ல ஒரு கோவில் இது. பசங்களுக்கு நல்லபடியாக எல்லா விதத்துலையுமே நல்ல கோயில். இதில் படிப்பு வைக்கிறது முக்கியமான கோயில் இது. இந்த படிப்பு விஷயத்துக்கு நல்லபடியாக படிக்கிறாங்க. பசங்களும் நல்லா படித்து ஆளாகிறாங்க. எவ்வளவு நாள் இங்க வந்துட்டு இருக்கீங்க? நான் இந்த 3 வருஷமா வந்துட்டு இருக்கேன் நான். ஓகே ஓகே. உங்க அனுபவத்துல ஏதாவது மிரக்கல் நடந்ததா? அதிசயங்கள் ஏதாவது உங்க வாழ்க்கையில? நடந்திருக்கு. இது படிக்கிறதுக்கு இது வரத்துக்கு முன்னாடி, இந்த கோயில் வரத்துக்கு முன்னாடி நான் வந்து என் பையன் வந்து கொஞ்சம் ஓரளவு தான் படித்தான். இப்போ 10th நல்ல மார்க் எடுத்திருக்கான் ஓரளவுக்கு. இப்போ எனக்கு இந்த வாராகி அம்மன் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த அம்மனா வாரம் வரேன். பஞ்சமி வரேன். நல்ல ஒரு விஷயமா இருக்கு. மனசு திருப்தியா இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்தா மனசு திருப்தியா இருக்கும். மத்த நாளோட பஞ்சமி நாள் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்றாங்களே. ஆமா, அது பஞ்சமின்றது ஒரு நல்ல ஒரு இது. வசந்த பஞ்சமின்றது இன்னும் ஒரு விஷயமா இருக்கு. பஞ்சமிக்கு நல்ல ஒரு, அதாவது வாரத்துல வரலனாலும் இந்த பஞ்சமி அன்னைக்கு வந்துட்டா அந்த அம்மனோட அருள் நல்லபடியா கிடைக்கும்ன்றது அந்த ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் வாராகி அம்மன் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருந்துச்சு நடுவுல. அப்போல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரும்போதே அந்த அம்மா எனக்கு படத்தோடவே வந்தாங்க என்கிட்ட. ஆனா வந்த 1 மாசம் 2 மாசத்துல எனக்கு உடம்பு பரவாயில்ல, இப்ப கியூர் ஆயிடுச்சு. ரெண்டாவது என்னன்னா, நான் நானே நினைச்சாலும் இல்லை, நான் மறந்தாலும் சரி, என் ஞாபகப்படுத்தி எனக்கு அபிஷேகம் பண்ணு, உன் உடம்பு நான் இது பண்ணி தரேன். நான் வேண்டவே இல்லை. அந்த அம்மாவே என் கனவுல வந்து கேட்டு, நான் போன வருஷம் இதே மாதிரி பஞ்சமிக்கு தான் நவராத்திரி இதுல பண்ணேன். போன வருஷம் பண்ணேன். இப்போ 1 year ஆகுது. நான் வந்துதான் இருக்கோம். நாங்க வாரமே வரோம். எல்லாரும் வாங்க, சாமி கும்பிடுங்க. கண்டிப்பா அருள் தருவா வாராகி அம்மன். கண்டிப்பா. நீங்க வீட்ல வந்து எப்படி உங்க செலவு? வாராகி அம்மன் படம் வச்சிருக்கேன். ஓகே. அதான் அம்மன் படம் ஃபர்ஸ்ட் நான் வந்த அன்னைக்கு அம்மா என்கிட்ட வந்துட்டாங்க. வந்த நாள்ல இருந்து நாங்க ஏதோ நெய்வேதியம் வச்சு தினைக்குமே சாமி கும்பிட்டு தான் இருக்கோம். அம்மா கனவுலயும் வரா, நம்ம கிட்ட பேச செய்யறா, விளக்குலயும் உத்தரவு தரது. அதெல்லாம் உண்மையாவே நடக்கிற ஒரு விஷயம் தான். சில பேர் சொல்லுவாங்க இது நடக்கல அது நடக்கலன்ட்டு. ஆனா நம்புறவங்க தெய்வம் என்னைக்குமே கைவிட மாட்டாங்க. அதனால எல்லாரும் வாங்க, சாமி கும்பிடுங்க. கண்டிப்பா அருள் தருவாங்க. நிறைய பேர் சொல்றாங்க வீட்டுல போட்டோ வைக்க கூடாது, செலவு வைக்க கூடாது, அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. நீ உங்க பார்வைக்கு எப்படின்னு தெரியாது சார். என் பார்வைக்கு எனக்கு அம்மா அருள் புரியுறா. என் கஷ்டம் எல்லாம் தீருது எல்லாமே ஆத்தா அருளாலதான். அதனால எல்லாமே நல்லதுதான் நடக்குது. அவங்கவுங்க மைண்ட் டார்கெட். நம்ம வைக்க தந்தா வைக்கலாம். சில பேர் சிலையா வச்சு வழிபாடு பண்றவங்களும் இருக்காங்க. நம்ம படமா வச்சு அம்மா வந்தனால அந்த படத்தை நான் அப்படியேதான் வச்சிருக்கேன். சாமி ரூம்ல தான் இருக்கு. நீங்க மகிழ்ச்சியா பேசுறீங்க, சந்தோஷமா இருக்கு. புதுசா வழிபடுறவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? வாராகி அம்மன் தெரியாதவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் கும்பிடுறவங்களுக்கு என்ன சொல்றீங்க? அதான் வந்து கும்பிடுங்க. வந்த உடனே ஆத்தா எல்லாருக்கும் இது பண்ண மாட்டாங்க. நம்ம வரதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கஷ்டம் எடுத்த உடனே நம்ம இப்படி ஆயிடும் அப்படி ஆகணும் எல்லாரும் முடியாது. முயற்சி பண்ணாதான் சாமி கிட்ட வந்தவொடனே எல்லாம் நடக்கணும். நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாமே நடக்கும். நம்பினவனும் கைவிட மாட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா நம்பிக்கை வந்து கும்பிடுங்க. அம்மாவோட கிட்டே கடை வச்சிருக்கீங்க. சோ உங்களுக்கு நிறைய தெரியும் வாராகி அம்மனை பத்தி. உங்க பார்வையில நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த அம்மா நம்ம என்ன நினைச்சிட்டு வரோமோ கரெக்டா நிறைவேற பண்ணுவாங்க. நம்ம எது வேண்டியது வச்சாலுமே இப்ப நம்பிக்கையோட அந்த இடத்துக்கு வந்தா நம்பிக்கையோட எல்லாம் கரெக்டா நம்ம இத்தனை வாரம் 2 வாரம் 3 வேலைக்கா என்ன நினைக்கிறோமோ உடனே அவங்க இது முடிச்சு தந்துருவாங்க. எல்லா வேணும் நினைக்கிறேன். யாரும் அந்த கோயிலுக்கு வந்து எதுவும் முடியும் நம்பி வந்து எதுவுமே எதுவும் இல்லைங்க. ஓகே. இங்க வரவங்க என்னென்ன வேண்டுதலோட வராங்க? இல்ல இந்த இது செய்யணும், கல்யாணத்துக்கு வேலைக்குங்க, அது மேல கல்யாணத்துக்கு எதனா மஞ்சள் மாலை தேங்காய் விளக்கு போட்டுட்டு வருவாங்க வேண்டிட்டு 5 வாரம் 7 வாரம். அது முடிஞ்சிட்டு டக்குனு அவங்களே வந்து சொல்லுவாங்க, பரவாயில்ல நாங்க அந்த கோயிலுக்கு வந்தோம், எங்கெங்கேயோ போனாலும் கரெக்டா வந்த உடனே எங்களுக்கு 2 வாரம் 3 வாரம் நடந்துச்சு. சில பேர் 1 வாரத்துல 2 வாரத்துல முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாங்க. எங்ககிட்டயும் வந்து சொல்லிட்டு போவாங்க நிறைய. பரவாயில்லங்க அந்த கோயில் நல்லா பவரா, இந்த அம்மா வந்து நம்மளே பாக்குற மாதிரி இருக்குங்க. நம்ம கிட்ட பேசலாம். அந்த அம்மா கிட்ட போய் நின்னாங்கன்னா அந்த அம்மாவே உத்தரவு கொடுக்குங்க. இந்த பூ வந்து அழகா அந்த அம்மா மேல இருந்து விழுங்க அழகா வந்துட்டு. அந்த அம்மா கண்ணை பார்த்தாமே நம்ம கிட்ட பேசுற மாதிரியே இருக்குங்க. அந்த அம்மா வந்து பாத்துட்டு நின்று அவருமே நாங்க 40 வருஷமா கடை வச்சிட்டு இருக்கோம். ஆமா, நம்ம என்னன்னா அந்த அம்மா வந்து முடியாது நின்று யாரு வந்தாலும் எது வந்தாலும் வெளிநாட்டு வேலைக்கா எதுக்கா இருந்தாலும் உடனே முடிச்சிருங்க. அவங்க கிட்ட கோரிக்கை தான். கல்யாணத்துல அந்த வீட்டுல மஞ்சள் மாலை இந்த மாதிரி சித்திபதி விநாயகர் இருக்காருங்க. அவருக்கும் வேண்டிட்டு சில வாழைப்பழ மாலை போடுவாங்க. அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் தொடர்ந்து 14 நாளைக்கு போடுவாங்க. இந்த அம்மனுக்கு வந்து பஞ்சமியிலனா தேங்காய் விளக்கு மஞ்சள் மாலை போட்டு வருவாங்க. கடன் பிரச்சனைக்குன்னா புதன்கிழமை நல்லெண்ணெய் விளக்கு போடுவாங்க. உடம்பு சரியில்லைன்னா இல்பெண்ணெய் விளக்கு அந்த மாதிரி போட்டுட்டு வருவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி முடிச்சிருப்போம். யாருக்குமே இது வரைக்கும் நான் கிட்ட சொல்றது வந்து யாரும் எதுவும் நடக்காது, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு வேண்டிடுவோம்.
மறு வருஷத்துக்கு குழந்தையோட வந்து அந்த அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின்னு போவோம். அப்படியா? அதெல்லாம் கன்ஃபார்ம் நடந்துக்குது 100%. குழந்தைலாம் ரொம்ப அதெல்லாம் வந்து இதுவாயிருக்கு அந்த அம்மா கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு திருவாரூர் வந்து நடந்துருக்கு வேண்டிக்கிட்டு வரும்போது குழந்தை. ஸோ அதான் நிறைய பேருக்கு இன்னும் நிறைய பேர் தெரியணும். கடன் பிரச்சனைக்கு பூசணிக்காய் வழக்கு டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே பூசணிக்காய் சொத்து இதெல்லாம் வழக்கம்னா வழக்கு கோர்ட்டு வழக்கு இதெல்லாம் பூசணிக்காய் இத்தனை வாரம் நம்ம வந்து வேண்டிக்கணும். இல்லை சப்த கணிகள் 5வது வாரம் 5 வாரம் 7 வாரம் அப்படி வேண்டிக்கினா இந்த அம்மா போட்டாக்க கன்ஃபார்ம் அது நடக்கும். சில கோயிலுக்கு போனா இந்த நெய்வேத்தியம் பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வாராகி அம்மாக்கு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கொடுத்தாலுமே ஐயா போட்டுருவாரு. அவரு கையில இருக்கிறத எவ்வளவு இருந்தாலும் அள்ளி எங்க கையில கொடுத்துடுவாரு. சந்தோஷம். அவர் இந்த அளவுக்கு திருப்தி கோயில் இந்த அளவுக்கு வளர்த்தி நல்லபடியா கொண்டு வந்திருக்காருன்னா அவருதான் சேரும். அவர் நல்லபடியா படிக்கிற காலத்துல ஒரு ஜனமே இங்க ஜனமே இருக்காது. இப்ப இந்த அம்மாவை தேடி வராங்கன்னா எல்லாரும் நல்லா இது பண்றாரு. அந்த அம்மாவோட சக்தி நல்லபடியா எல்லாருக்கும் நடக்கணும்னு தேடி வராங்க. எல்லாரும் நல்லபடியா முடிச்சு கொடுக்குறால. கண்டிப்பா. அப்ப தெய்வத்தை தேடி வர்றாங்கல்ல, அவங்களால முடியாது தோணும். நம்பிக்கைதான் நம்பிக்கை. புதுசா வரவங்களுக்கு, நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு, வாராயம்மன் தெரியாதவங்க பாப்பாங்கல்ல, அவங்க வரவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும், என்ன சொல்லுங்க? நல்லபடியா யாருக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் இந்த வாராயணி அம்மன்ட்ட வந்து அவங்களோட கஷ்டங்களை வேண்டுதலை வச்சா நல்லபடியா இந்த அம்மா எல்லாரும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பா. கஷ்டத்தெல்லாம் தீர்ப்பா. நோய் நொடி வராது. கல்யாணம் ஆகுதும் கல்யாணம் ஆகும். குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பிறக்கும். எல்லாரும் நல்லபடியா கிடைக்கும். விலகு போட்டு எல்லாரும் நல்லபடியா காப்பாத்துவாங்க. மனமுருகி வேண்டுனா கண்டிப்பா நல்லது நடக்கும். மனமுருகில்ல அந்த அம்மாவை ஒரு நொடி அந்த அம்மா பார்த்து கவலையா உட்காந்து ஐயோ வராகி கோழி இன்னைக்கு எனக்கெல்லாம் அந்த அம்மா காட்சி அப்படியா? ஆமா